Hello friends, welcome back to Play Tamil Dub. So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டான என்னென்ன தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல இந்த வீக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 7 எபிசோட்ஸோட IMDbல இப்போதைக்கு 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நல்லபடியாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்குவிட் கேமோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எதாவது பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் சீசன் 1 நீங்கள் பார்த்துருவோம், ஏன்னா ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகி தான் வந்திருக்கு. நம்ம ஹீரோ தான் சீசன் 1 ஜெயிச்சிருவார்ல, இதுக்கப்புறம் என்ன ப்ரோ கேம்னா அவர் திருப்பி இந்த கேம் உள்ள போக ட்ரை பண்ணுறாரு. அண்ட் போனதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் நடக்குது அண்டு என்ன சில மிஸ்ட்ரி இந்த வாட்டி அவர் சால்வ் பண்ணுறாரு, அதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஸ்டோரி ஃபுல்லாக முடியல, ஏன்னா இன்னும் சீசன் 3 தான் கடைசி கன்க்ளூஷனாக. ஸோ அதனால் சீசன் 2 ஃபுல்லாக கடைசியில் பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா கடைசி சீசன் 3யோட தான் என்டையர் இதை கன்க்ளூஷனோட கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மை ஃபால்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் சீக்குவலான மூவி நம்ம யுவர் ஃபால்ட்டும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் IMDbல 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது முன்னாடி நம்ம மை ஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா அண்ட் நிக்கோட கேரக்டர் என்னென்ன கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க எப்படி வந்து இனிஷியலி லவ் பண்ணி அண்ட் அந்த லவ் வந்து சக்ஸஸாக மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கொஷின் மார்க் கூட வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இல்லை அவங்களை எப்படியோ பிரிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் பார்ட் யுவர் ஃபால்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில நியூ கேரக்டர்ஸ்லாம் வந்தோடனே அவங்க உள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைனலி என்ன நடந்திருக்கு அது அப்படியே நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரிட் வார்னிங்கோட சொல்லிடுறேன், உள்ள சில கிளாமரஸான சில விஷுவல்ஸ் அங்கங்கே அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளே ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. பேசிக்கலி இது என்டையர் மூவியே ஒரு வாட்ச் அலோனான கேட்டகிரியான மூவி தான். நிறைய கொஞ்சம் அந்த மாதிரியான அடல்டரியான விஷுவல்ஸ் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இப்போ நம்ம தமிழ் டப்டோடு இருக்கா. அண்ட் கண்டிப்பாக இந்த செகண்ட் பார்ட்டையும் நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் மூவியும் இப்போ நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரான்ச்சைஸோட 4வது பார்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம தி அவுட்லா, செகண்ட் வெறும் த ரவுண்ட் அப்பு, தேர்ட் வந்து நம்ம த ரவுண்ட் அப் நோவே அவுட்டுன்னு. அண்ட் இப்போ 4th பார்ட்டாக தான் இந்த பனிஷ்மெண்ட் மூவியை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும்லாம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக அப்படி கூட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு வேறு லெவலான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், டிடெக்டிவ்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து எல்லா டைம்லேயும் ஒரு மூவி அது ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணுவார். இந்த வாட்டி இந்த பனிஷ்மெண்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைபர் கிரைம்ஸை தான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறோம். ஒரு கேம்பிளிங் கேம்லாம் இருக்கும். அண்ட் அது பின்னாடி ஒரு சம பெரிய ஒரு சிண்டிகேட் மாஃபியாலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்கள வந்து அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அப்படி சாவடிக்கிறது தான் படத்தோட கோர் கான்செப்ட். சாவடிக்க மாட்டார், பிடிப்பார். பட் என்டையர் அந்த சிண்டிகேட்டை வந்து ரிவீல் பண்ணுறாருல. ஸோ அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இப்போதைக்கு IMDbல 6.7 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. வொர்த் வாட்சிங்கான மூவி. மெயினாக நம்ம மடாங் ஷோக்காக பார்க்கலாம், நம்ம டான்லீக்காகவே. நெக்ஸ்ட் நம்ம கிளாடியேட்டர் 2 மூவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரைம் வீடியோவில் வந்துருச்சு. பட் இன்னும் நம்ம இந்தியாவில் தான் ரிலீஸ் ஆகலை, வெளியே ஃபாரின்லலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம இந்த படத்தை எதிர்பார்த்துடலாம். அண்ட் பை த வே கிளாடியேட்டர்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நம்ம ரிவ்யூ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனஸ்டான மூவி, பெஸ்ட்டான விஷுவல்ஸோட நல்லபடியாக வந்து அப்படியே ஸ்டோரி. நீங்கள் பியூர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரியான ஒரு மூவியில் பார்க்கணும் உங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம இந்த வாட்டி கிளாடியேட்டரோட விஷுவல்ஸ் லைக் அந்த அரீனா சீன் தான் கொஞ்சம் அதிகமாகவே உள்ள ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் வொர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. இப்போதைக்கு IMDbல 6.8 அண்ட் நம்ம தமிழ் டப்டோடு இருக்கா. ஸோ நம்ம இந்தியன் ப்ரைம் வீடியோவில் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ அப்போ பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஓஷன் 11 மூவி எல்லாருமே பார்த்துருப்போம். நல்ல ஒரு ஹைஸ்ட் கேட்டகிரியான மூவி. பட் என்ன அது கேசினோலேருந்து திருடுவாங்க. அண்ட் இப்போ அதோட நெக்ஸ்ட்டு சீக்வல்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. பட் நம்ம தமிழ் டப்லலாம் வராமது. பட் ஃபைனலி இப்போ நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனலில் தான் நம்ம ஓஷன்ஸ் 12 அண்ட் 13த்தையும் வந்து நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 6.5 அண்ட் ரெண்டுமே லைக் 2004 அண்ட் 2007 ரிலீஸ் ஆனது. அண்ட் ஆஸ் எ ஹைஸ்ட் கேட்டகிரியில் டெஃபினட்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஓஷன்ஸ் 11 தான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. நான் ஃபஸ்ட் என்ன தான் நினச்சிருந்தேன் ஓஷன் 1, 2, 3லேருந்து இருக்குன்னு. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சது இல்லை, ஸ்டார்டிங்காக ஓஷன்ஸ் 11ஓட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓஷன் 12 அண்ட் 13 வந்திருக்கு. ஸோ பை த வே அந்த ஃப்ரான்ச்சைஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம். அண்டு கான்செப்ட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கேசினோலேருந்து திருடுவாங்களே, அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிடுறாங்க. அண்டு நீங்கள் வந்து கேசினோவில் திருடின காசை திரும்பியும் காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்காக இன்னொரு ஹைஸ்ட்டு பண்ணுவாங்க. அண்ட் ஓஷன் 13லேயும் வேறு ஒரு ஹைஸ்ட்டு வந்து நடக்கும். பட் என்ன இருந்தாலும் நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. அண்ட் நம்ம ஃப்ளாஷ் சீசன் 2வும் நம்ம ஆஃபிஷியலி தமிழ் டப்டோடு நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனலில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2014 ரிலீஸ் ஆனது. IMDbலாம் 7.5 தான். ஸோ ஆல்ரெடி சீசன் 1 வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம சீசன் 2யும்
டெஃபினட்டாக பார்த்துடலாம். அண்ட் இதுக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23 எபிசோட்ஸ் இருக்குது. அது ஒரு விஷயம் தான் ட்ராபேக், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது அப்படியே பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த்துலலாம் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் பை த வே இதில் என்ன ப்ரோ நான் எதிர்பார்க்கலாம்னா, ஆக்சுவலி நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சில ஷாக்கிங் அண்ட் கொஞ்சம் பெரிய லெவலான ரிவீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் அந்த டீம் வந்து எப்படி வந்து நம்ம அது சொன்னோன்னா ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும், பட் ப்ரொஃபஸர் இல்லாமல் இவங்க எப்படி வந்து தனியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க என்டையர் டீம், அதை தான் அப்படியே கொஞ்சம் கவரப் ஆகும். அண்ட் இதுலேயும் நல்ல ஒரு பெரிய மெயின் லெவலான வில்லன்ஸ்லாம் வருவாங்க, அதெல்லாம் சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியூன் ப்ராஃபஸியோட சீசன் 1 சீரிஸும் பார்த்தீங்கன்னா வித் டோட்டல் 6 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. எஸ், சீசன் 1 முடிஞ்சிருச்சு. இது ஒரு மினி சீரிஸ் தான், அதனால் வெறும் 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான் எல்லாம் மல்டி டப் லாங்குவேஜோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஒரிஜினலாக பார்த்து நம்ம டியூன் மூவி லைக் பார்ட் 1 and 2 வந்துருச்சுல, அது ஒரு ரொம்ப ப்ரீக்குவலான ஸ்டோரி, லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கான்செப்ட் ஸ்டோரியை தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சிஸ்டர்ஹுட்டை தான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. பர்சன் நானும் இன்னும் இதை ஸ்டார்ட்டே பண்ணல, வெயிட் பண்ணி இந்த எல்லா எபிசோட் வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலான்னு. அண்ட் இது லாஸ்ட் வீக்கெண்ட் தான் வந்து லைக் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைக் ஒர்த் வாட்சிங்கா இல்லை ஸ்கிப் பண்ணால் நல்லதா அதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. அண்ட் அது இன்னொரு டைட்டில் கூட இருக்குது, இன்ஃபெஸ்டட்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் வந்து லைக் ஒரு நம்ம ஹீரோ இருக்கார், அவர் ஸ்பைடர்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் வளர்ப்பார். அண்ட் இந்த வாட்டி ஒரு வைல்டான ஒரு ஸ்பைடரை கொண்டு வருவார். அண்ட் போக போக அது ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்த ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் கான்செப்ட் வந்து இந்த ஸ்பைடர்ஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது தான். ஸோ பேசிக்லி நம்ம அனிமல் அட்டாக் இல்லை இன்செக்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம இந்த படத்தையும் கவர் பண்ணிடலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பைடர்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னா அவங்கள உட்கார வச்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி. IMDb 5.3 அண்ட் இது கூட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க அண்ட் அவங்க வந்து முழுங்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ அப்படியே கெத்தாக போய் ரெஸ்கியூலாம் பண்ணுவார். அண்ட் அந்த ரெஸ்கியூலேருந்து அங்கே ஒரு ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் அது போய் எப்படி ஃபைனலாக முடியுது அதுதான் நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஏன் ப்ரோ ஃப்ளோட்னா, ஏன்னா அவங்க ஃப்ளோட் பண்ணிகிட்டே ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதனால் அந்த டைட்டிலே ஃப்ளோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸ் கேட்டகிரி அண்ட் ட்ராமா கேட்டகிரி வேணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஏன்னா தமிழ் டப்டோட இருக்கா, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்க்ராம்பிள்டுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி. IMDb 5.8 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காமெடி கேட்டகிரியான மூவியாக. நம்ம மெயின் ஆக்ட்ரஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேரேஜ்லாம் நடக்குது, நெக்ஸ்ட் லெவல் அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில். அண்ட் இவங்க வந்து இது வரைக்கும் செட்டில் ஆகாமல் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லை. அண்டு அவங்களும் நிறைய டேட்டிங்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க, பட் கடைசி வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி போகுது அண்ட் ஒரு நியூ ஜேர்னி ஆட்டம் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அந்த ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி உமன்ஸ் கேட்டகிரி கொஞ்சம் வயசாகிட்டு இருக்குது, அந்த பயத்தில் அது என்ன பண்ணுறாங்கன்னு தான் இதோட ஹோல் கான்செப்ட். ஆனால் காமெடி ஹியூமராக எடுத்துருப்பாங்க. அண்ட் ஏதோ ஒரு காமெடி மூவி பார்க்கணுன்னா வேணால் இதை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இப்போதைக்கு தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் ஹைலி ரெக்கமெண்ட் ஸ்குவிட் சீரிஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்லாம் அல்டிமேட்டாக இருந்ததா, ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கணும். அண்ட் பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.